10 நாள் இந்த 2 டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை குறைபாடு, அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வயதாக வயதாக ஏற்படக்கூடிய அந்த பார்வை மங்கல், இது எல்லாமே வந்து சரியாகிடும். 10 நாள் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஈவன் நீங்கள் கண்ணாடி போட்டு தான் படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 டிப்ஸுமே நீங்கள் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் தாராளமாக கண்ணாடியை கழட்டிட்டு நீங்கள் நேரடியாக படிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவபூர்வமான ஒரு டிப்ஸை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு வந்து அந்த டைமண்ட் கற்கண்டு குட்டி குட்டியாக இருக்கும்ல, அது பயன்படுத்தக்கூடாது. இந்த பெரிய பெரிய கற்கண்டு, கட்டி கற்கண்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து பயன்படுத்தணும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடை எல்லா இடத்துலையுமே வந்து அது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 மடங்கு பாதாம் பருப்பு எடுக்கிறீங்கன்னா 1 மடங்கு சோம்பு, 1 மடங்கு வந்து கற்கண்டு பயன்படுத்தணும். இந்த 3த்துக்குமே நம்மளுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் இ நம்மளுடைய கண்ணுக்கு செல்லக்கூடிய நரம்புக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த வெள்ளெழுத்து குறைபாடு, கண் எரிச்சல், கண் வீக்கம், வலி, இது எல்லாத்தையுமே சரி செய்யும். நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்கும், மன அழுத்தத்தையும் குறைக்கும், உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் குறைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பொருட்கள் இந்த 3மே. இப்போ இந்த 3த்துமே வந்து என்ன பண்ணணும்னா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. ரொம்ப நேரம் ஓட விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் ஓட விட்டீங்க அப்படின்னா அந்த பாதாம் பருப்புலேருந்து எண்ணெய் வந்து விடுபட ஆரம்பிக்கும். அதனால ஜஸ்ட் ஒரு 3 தடவை 4 தடவை மட்டும் சுற்றினாலே இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வந்து ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். இப்போ இந்த பவுடர் ரெடி. இந்த பவுடரை இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு பசும்பால் எடுத்துங்க. பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பேக்கெட் பால் பயன்படுத்துங்க. ஈவன் இப்போலாம் பேக்கெட் பாலே வந்து கோ மில்க் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. நான் கூட அது வாங்கி பயன்படுத்தியிருக்கேன். நம்ம பாலை காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த பால் ஆடை மேலே படியும்ல, அது மஞ்சள் கலராக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து பசும்பால் அப்படின்னு தான் அர்த்தம். அது அதனால மேக்சிமம் உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்கள் அப்படி கூட பயன்படுத்துங்க, இல்லைனா பேக்கெட் பாலே பயன்படுத்திங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சரியாக 5லிருந்து 8 கிராம் அளவுக்கு இந்த பவுடர் தாராளமாக பயன்படுத்தலாம், சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுருங்க. ஒரு கொதி வந்த பிறகு, அதாவது பால் நல்லா பொங்கி ஒரு கொதி வரணும், அவ்வளோ நேரம் மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இதை நம்ம வடிகட்டக்கூடாது, ஒரு கிளாஸில் வந்து சேர்த்துக்கலாம். வடிகட்டாமல் அப்படியே டேஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னா நீங்கள் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கேப் விடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு கிளாஸ் பாலை குடிங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போயிடலாம். எத்தனை நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 10 நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குடிச்சிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. இது வந்து ஒரு உணவு முறை தான். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். 10 நாள்லேயே உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை வந்து நீங்கள் தொடர்ந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த பாலினுடைய சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இனிப்பு சுவை மிதமாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கற்கண்டை நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த டிப்பு நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பால்லாம் குடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டு நைட்டில் படுக்க போவீங்கள்ல பெட்டில், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு சொட்டு போல் பசு நெய், உங்களுக்கு பசு நெய் கிடைச்சதுன்னா தாராளமாக பயன்படுத்துங்க. பசு நெய் கிடைக்கலாம், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நெய்யே பயன்படுத்திங்க. ஆனால் மேக்சிமம் ஓரளவுக்கு சுத்தமான நெய் கிடைக்கிற மாதிரி பார்த்து பயன்படுத்திங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளெல்லாம் இப்போலாம் வந்து சுத்தமான நெய் கிடைக்குது. அந்த மாதிரி நெய் கிடைச்சினா கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப நிறைய பயன்படுத்தக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு சொட்டு போல் எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்மளுடைய உள்ளங்காலை வந்து நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சதுக்கு அப்புறமா உள்ளங்காலில் வந்து தடவிட்டு அட்லீஸ்ட் 5 நிமிஷமாச்சும், ஒரு பாதத்தை 5 நிமிஷமாச்சும் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். நல்லா தேய்ச்சி, இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, நல்லா தேய்ச்சி விடணும். அந்த இடத்துல நல்லா உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்க செய்கிற மாதிரி அந்த நெய்யை வச்சு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி விடணும்.
உங்களுடைய அந்த பாத விரல், அதுக்கப்புறமா இந்த பாதம் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு கால்லையும் இன்னொரு பாதத்துலேயும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நைட்டில் படுக்க போயிடலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நெய் வந்து காலில் அப்ளை பண்ணிடாதீங்க. ஓவர் எண்ணெயாக இருந்துச்சுன்னா சப்போஸ் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து குறைவான நெய்யை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு படுக்க போயிடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய கை முட்டி மடக்கிற பகுதி இருக்குல்ல, அதனுடைய உள் பகுதிகள்லையும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும், நம்மளுடைய நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். முக்கியமாக கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும். அந்த கண் எரிச்சல், கண் வீக்கம், வலி எல்லாமே சரியாகிடும். முக்கியமாக கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த வயதாக ஏற்படக்கூடிய அந்த பார்வை மங்கல் எல்லாமே சரியாகிடுங்க. கண்டிப்பாக இந்த 2 டிப்ஸுமே 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே இந்த வீடியோடைய கமெண்ட்டை தேடி வந்து பதிவு பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் இது. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 40 நாள் 45 நாள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே ஏற்படாது. அவ்வளோ அற்புதமான டிப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.